அனைவருக்கும் வணக்கம். 9/2/2026 ஒரு 2:15 மணிய போல இது நம்ம தமிழ்நாடுக்கும், கேரளாவுக்கும் உள்ள செக் போஸ்ட் நடந்தது. வேலந்தாவளம் செக் போஸ்ட் நடந்தது. இந்த வண்டி என்ன பண்ணியிருக்குன்னா, வேலந்தாவளத்துல இருந்து செக் போஸ்ட்ட கடந்து கேரளாக்குள்ள வந்தது. நாங்க ஆப்போசிட்ல வந்தோம். கரெக்ட்டா ஒரு 2:15 மணி போல. வண்டி மேல ஏற போம்போது என்ன ஆயிருக்குன்னா, ஏதோ ஃபெயிலியர் ஆயிருச்சு. அதாவது க்ரௌன் ஜாம் ஆயிருச்சுன்னு அப்படின்றாங்க. ஆன நிமிஷத்துல சரியான ஸ்பீடுங்க பேக் சைட்ல வந்தா, பின்னாடி இருந்த பைக் கீக்கெல்லாம் அடிச்சு ஒரு ஒரு கார் மட்டும் எட்ஜ்ல மட்டும் லைட்டா அடிச்சு இழுத்துருச்சுங்க. அதுல இருந்த ஒரு 2 குழந்தைங்க, இதுங்க எந்த சேதமும் இல்ல. பின்னாடி மட்டும் வண்டி சரியான சேதம். அவங்கள பார்த்தா அந்த மரண பயம். ஆண்டவனுக்கு கூட யாருக்குமே அந்த ஒரு பயம், அந்த ஒரு மரணத்தோட இது கண்ணு முன்ன பார்த்தது எனக்கே பெரிய மன உளைச்சல் ஆயிருச்சுங்க. இப்படிலாம் யாருக்குமே வந்துரக்கூடாது. இந்த பாருங்க வயர்லாம் தொங்குது பார்த்தீங்களா? போஸ்ட் மரத்துல அடிச்சு கிழிச்சு. ஆனா டிரைவர் என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு தெரியல. ஏன்னா நாங்க வண்டியில இருந்ததுனால ஃபுல்லாவே அது சரியா இது பண்ண முடியல. நேரா போய் பார்த்தேன். கீழ போய் பார்த்தீங்கன்னா, அந்த பைக்கெல்லாம் பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7, 8 பைக்குக்கு மேல அடிச்சு இழுத்துட்டு வந்துருச்சுங்க. நின்ற பைக் இது எல்லாமே. வந்த வண்டி கொஞ்சம் பள்ளத்துல இறங்குனனால அப்படியே கவுந்துருச்சு. விட்டிருந்தா நேரா போனீங்கன்னா, அந்த ஓட மாரி ஒண்ணு இருக்கு. அதுல கவுந்திருக்கும். ஒரு லோடுக்கு போறதுக்கு முன்ன டிரைவர் கண்டிப்பா வண்டியோட கண்டிஷன் என்னன்னு பாருங்க. இந்த காரு நேருக்கு நேரா பின்னாடி ஏதாவது நின்று சிக்கிருந்துச்சுன்னா, வந்த ஸ்பீடுக்கு எதுவுமே மிஞ்சாதுன்னு அங்கன உள்ளவங்க சொல்றது. எத்தன பேர் உயிர் போயிருக்கும் தெரியுமா? ஆண்டவன் புண்ணியத்துல எதுவுமே ஆகல. இந்த மாரி தவறுகள் நடக்காம ஓட்டுநர்கள் கவனமா இருங்க. நீங்களும் கவனமா இருங்க. இந்த முதலாளிக்கு எவ்வளோ நஷ்டமா இருக்கும். போற இடம்லாம் ரொம்ப கவனமா இருந்து, கவனத்தோட செயல்படணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம். இந்த இடத்த பார்த்ததுனால இது எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்கங்க. அ அ ரொம்ப சேஃபா டிரைவ் பண்ணுங்க. எல்லாருக்கும் எல்லா உயிரும் முக்கியமானது தான். யாரையும் குறை சொல்றதுக்கு இந்த இடத்துல வரல. இந்த இடத்துல நடந்தத எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இத எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அ இனி ஒரு தருணத்துல இது மாரி நடக்காம பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.